மாதரம் பாரதத்தை வல்லரசாக்க அயராது பாடுபடும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் லட்சியத்தை, உறுதியை, செயல்பாட்டை, தேசபக்தியை, தெய்வ பக்தியை நாம் உணர திரு மோடி அவர்களின் சொற்பொழிவுகளை ஸ்ரீ டிவி தமிழில் 400க்கும் மேற்பட்ட வீடியோக்களை வெளியிட்டதில் பெருமை கொள்கிறோம். சாதனைகளை வெளியிடுங்க. 4 சாதனை. கருப்பு பணத்தை கொண்டு வந்தார், கடனை வசூல் பண்ணினார், ஊழல்வாதிகளை எல்லாம் பிடித்து சிறையில் போட்டார், 11 ஆண்டுகளாக ஒரு ஊழல் கூட நடக்கவில்லை, அப்போலோ ஆஸ்பத்திரியை வேடிக்கை பார்க்கவில்லை, உடனடியாக அதிரடியாக உள்ளே நுழைந்து நடவடிக்கை எடுத்தோம், மீனவர்கள், இலங்கை மீனவர்கள், தமிழக மீனவர்களை அடித்து நொறுக்குவதை தடுத்து நிறுத்தினோம் அப்படின்னு சாதனையை போடுங்க. ஊழலை ஒழிக்கல. ஒரு ஊழல் வழக்கு கூட இவங்க 2004 2014 வரைக்கும் அவ்வளோ கொள்ளடித்தாங்க. அதை கண்டுக்கவே இல்லை. ஒரு வழக்கு கூட தாக்கல் செய்யலை. இவர் எங்கேயாவது நாடு உருப்படும்? சின்ன பையன் ராகுல் கருப்பு வாக்குத்திருடன் சொல்லி அசிங்கமாக பேசுகிறான். அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறான். ஆனாலும் நாங்கள் ராஜீவ்காந்தி கொலையை கையிலே எடுக்க மாட்டோம், சந்திராசாமி விவகாரத்தை தொடவே மாட்டோம். ஏனென்றால் அன்னை சோனியாவை பார்த்தால் எங்களுக்கு பயம், நாங்கள் அவங்களை தொட மாட்டோம். ஆர்எஸ்எஸ் தலைவர் சுதர்சன் 2010 சொல்கிறார், ராஜீவ் இந்திரா கொலைக்கு சோனியா தான் காரணம் சொல்கிறாரு. உடனே பாஜக காரங்களை மற்ற அரசு இருக்காங்க, ஐயோ இல்லை அப்படின்னு பல்ட்டி அடித்தாங்க. அதனால் வீரம் இருக்கட்டும். தானா வருங்கால சந்ததி இப்போ எப்படி மகாத்மா காந்தி, நேருவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க, அது உண்மையாக பொய்யா தெரியுது. ஆனால் இது உண்மை, நான் சொல்வது முற்றிலும் உண்மை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு வருங்கால சரித்திரத்தில் இன்னைக்கு கருப்பு சரித்திரமாக பதிவாகுது. வருங்கால சந்ததி நம்மளை காரி துப்போம். அதானா இனிமேலாக திருங்க. துணிச்சலாக சோனியாவை பார்த்து கேளுங்க, ஏன் சந்திராசாமி பிடிக்கலன்னு கேளுங்க. ஜெய்ஹிந்த்.